வணக்கம், நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ. மேக்கிங் எ பேரண்டிங் சிம்பிள். ஆரோ ஃபென்சின்னு ஒருத்தவங்க, சார் ப்ரீடம் பேபிஸை எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக நாங்கள் ப்ரீடம் பேபிஸ் அப்படின்னு சொன்னால் 37 வாரம் கம்மியாக பிறந்தாங்கன்னா அவங்கள ப்ரீடம் பேபிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் யூஸ்வலாக 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க ஒன்று சீக்கிரம் வலி வந்து பிறப்பாங்க, இல்லை அம்மாவுக்கு சுகர் பிபி கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே இருந்து வளர்த்தா பாப்பாக்கும் சேஃபு, அம்மாவுக்கும் சேஃப். அதனால சீக்கிரமே குழந்தைய எடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா பேபிஸோட வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கேர் கொடுக்க வேண்டிய நீட்ஸுமே ஜாஸ்தி இருக்கும். ஸோ ப்ரீடம் பேபிஸ் யூஸ்வலாக பிறக்கும்போது 2லேருந்து 2.5 கிலோ பிறப்பாங்க. அட்மோஸ்ட் ரொம்ப சிவியர் கேசஸில் 1.5 கிலோலேருந்து 2 கிலோவும் பிறப்பாங்க. அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்களோட டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு குழந்தைங்களை நல்ல ஒரு வார்ம் ஸ்வாடல் கிளாத்தில் ஸ்வாப் பண்ணி எப்போதுமே வச்சுக்கிறது நல்லது. செகண்டு, பால் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும். பீரியாட்ரிஷியன் அட்வைஸ் படி பால் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாய்ப்பாலோ இல்லை சங்கு பாலடை பால் கொடுக்கலாம். சில சமயம் குழந்தைங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தால் பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் கொடுப்பாங்க. அதையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைக்கு வெயிட்டு டக்குன்னு ஏறும். யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரீடர்ம்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அடிக்கடி விசிட்டர்ஸ் வரதை கம்மி பண்ணணும். நம்ம குழந்தைய இப்போ தான் பெற்று எடுத்திருக்கோம். ஸோ குழந்தைங்க என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நியூவாக இருப்பாங்க, ஈஸியாக இன்ஃபெக்ஷன் கேட்ச் ஆகிரும். நார்மல் குழந்தைக்கே இன்ஃபெக்ஷன் கேட்ச் ஆகும்போது ப்ரீடம் பேபிஸ் ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள நிறைய விசிட்டர்ஸ் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ட், குழந்தைங்களுக்கு யூரின் மோஷன் நல்லா போகிறாங்களா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் வெயிட் செக் பண்ணி குழந்தைங்களோட வெயிட்டு அந்த ஏஜுக்கு கரெக்டாக இருக்கா, வெயிட் நல்லா ஏறுறாங்களான்னு செக் பண்ணணும். இது போக ப்ரீடம் பேபிஸ் யாரும் இருந்தாங்கன்னா யூஸ்வலாக பீரியாட்ரிஷியன் டாக்டர் விட்டமின் டி ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெயிட் ஏறுறதுக்கு ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க, கால்சியம் சிரப் கொடுத்துருப்பாங்க. அதை ரொட்டீனாக கண்டினியூ பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ரீடம் பேபிஸ் நல்லாவே வெளியே வந்துடுவாங்க. நார்மல் பேபிஸே மூச்சு விடுறத மூக்கால் தான் விடுவாங்க. we tell them obligate breathers அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்னதாக ஒரு அழுக்கு கூட ஃபேன் சுற்றும் போது மூக்கில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா குழந்தைங்க மூச்சு விடும்போது கர் 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 கருன்னு சவுண்டு வரும். ஸோ இந்த மூக்கு அடைப்புனால பாப்பா தாய்ப்பாலை இழுத்து பிடிச்சி குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் யூஸ்வலாக செலைன் நெபுலைசேஷனோ இல்லை செலைன் நேசல் ட்ராப்ஸ் பீரியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பால் கொடுக்கறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 மூக்குலேயும் ஒரு சொட்டு விட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து நல்லா பால் கொடுத்தீங்கன்னா நல்லா இழுத்தும் குடிச்சுக்குவாங்க, கக்கவும் மாட்டாங்க. முக்கியமான இன்னொரு கன்சர்ன் ப்ரீடம் பேபிஸ்க்கு பால் அவங்களுக்கு பசி தெரியாது, அளவுக்கு மீறி குடிச்சிருவாங்க. குடித்த பாலை கொஞ்ச நேரத்தில் கக்கிடுவாங்க. ஸோ இது எதனால் வரும் அப்படின்னா, ஒன்று குழந்தைங்களோட வயிறு நல்லா மெச்சூராக இருக்காது, 2வது குழந்தைய ஒழுங்காக தட்டி போட்டிருக்க மாட்டோம். அதனால் குழந்தைய நல்லா 15 நிமிஷம் ஏப்ப வர வரையும் தட்டி போடணும். இல்லை ஒரு 15 நிமிஷம் ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் பிடிச்சிக்கோங்க. ஒரு பெட்ஷீட்டை 4ஆக மடித்து கழுத்துக்கடியில் வைக்கும்போது பாப்பா தலை மேலே இருக்கும், வயிறு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரிஃப்ளெக்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், வாமிட்டிங் நிற்கும். இதுவும் மீறி கண்டினியூஸாக வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே உங்கள் பீரியாட்ரிஷியன்ட்ட கூட்டிகிட்டு வாங்க. அவங்க ஒரு மைல்ட் சிரப் கொடுப்பாங்க. அது கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த வாமிட்டிங்கும் நின்றும். ப்ரீடர்மை பொறுத்தளவு 36 வாரமா, 34 வாரமா, 32 வாரமா, எந்த டைமும் அதுலேருந்து அவங்களோட நார்மல் டேர்ம் 40 வாரம் வரையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய நம்மளே பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக என் குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்குது, மிச்ச குழந்தை கூட இருக்குது அப்படின்னு கன்சர்ன் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இது ப்ராப்ளமே கிடையாது. ஓவர் த டைம் வளர வளர 2 வயசில் அவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியலை அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. இது பேர் நான் கேட்சப் க்ரோத்துன்னு சொல்லுவோம். 1.5 கிலோ பிறக்கிற குழந்தை கரெக்டாக 2 வயசில் அவங்க ஏஜுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்டுக்கு நார்மலாக மாறிடுவாங்க. ஹைட்டும் அதுக்களுக்கு மாறிடுவாங்க, தலை சுற்றளவும் அந்த லெவலுக்கு மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். அம்மா யூஸ்வலாக எப்போதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஐயையோ என் குழந்தை இந்த மாதிரி சீக்கிரம் பிறந்துருச்சு, வெயிட்டு கம்மியாக இருக்குது, அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எப்போதுமே எந்த டென்ஷனுமே தலைக்கு ஏற்றிக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு. ஸோ உங்களோட கேரை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல விட்டமின் ரிச் ஃபுட், நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு தாய்ப்பால் ஊறும். ஒவ்வொரு வாட்டி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி
ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. காலையில் நைட் உங்களுக்கு பால் பிடிக்கும்னா பால் குடிங்க. பாலில் உங்களுக்கு பிடிச்ச மிக்ஸ் நட்ஸ் பவுடரோ எதுனாலும் மிக்ஸ் பண்ணி குடிங்க. வாரத்தில் 3 நாள் எக் எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க. சோம்பு கீரை, ஓட்ஸு, வெந்தயக்கீரை இதெல்லாம் கொடுக்கும்போது தாய்ப்பால் நல்லாவே வரும். ஸோ ஆரோஃபென்சி உங்களோட டவுட் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ப்ரீடேர்மை பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.